அக்குபஞ்சர் LI4 லார்ஜ் இன்டெஸ்டைன் 4 என்கின்ற புள்ளியை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். இந்த புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்வதால் நமக்கு என்னென்ன பலன்கள்? இடுப்பிற்கு மேலே இருக்கின்ற வலிகளை எல்லாம் போக்கும். மாதவிலக்கின் போது ஏற்படுகின்ற சிறு சிறு உபத்திரவங்கள், தொல்லைகள், வலிகள் இவை எல்லாவற்றையும் போக்கும். முக்கியமாக ஆண்மை குறைவை நீக்கும். இந்த LI4 லார்ஜ் இன்டெஸ்டைன் 4 என்கின்ற புள்ளி. சரி, இந்த புள்ளி எங்கே இருக்கிறது? கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இணைக்கக்கூடிய சதை பகுதியில் இந்த புள்ளி அமைந்திருக்கிறது. படத்தில் காட்டியிருக்கிறேன். அதாவது கையின் மேல்புறத்தை தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் ஒன்றாக சந்திக்கின்ற அந்த சதை பகுதியில் நீங்கள் உங்கள் விரலால் அழுத்தி பார்த்தாலே தெரியும். அந்த இடத்தில் ஒரு சிறிய பள்ளம் தெரியும். அந்த பள்ளம் தான் LI4 லார்ஜ் இன்டெஸ்டைன் 4 என்கின்ற புள்ளி. இந்த புள்ளியை நீங்கள் ஆக்டிவேட் செய்தால் மேலே சொன்ன வியாதிகள் அனைத்தும் நீங்கும். நான் ஒவ்வொரு முறையும் திரும்ப சொல்லுகிறேன். இந்த புள்ளிகளை எல்லாம் நீங்கள் 21 முறை கிளாக் வைஸ், 2 வினாடிகள் ஓய்வு, பிறகு 21 முறை ஆன்டி கிளாக் வைஸ் செய்ய வேண்டும். உடலின் 2 பக்கங்களிலும், அதாவது 2 கைகளிலும் இந்த புள்ளி இருக்கிறது. அக்குபஞ்சரை பொறுத்தவரை எல்லா புள்ளிகளும் 2 பக்கங்களிலும் இருக்கின்றன. அதாவது வலப்பக்கமும் இருக்கிறது, இடப்பக்கமும் இருக்கிறது. மூக்கிற்கு நேராக ஒரு கோடு கிழித்தால் 2 பாகமாக வருகிறது அல்லவா? அந்த 2 பாகம் வலப்புறமும் இடப்புறமும் இந்த புள்ளிகள் 2 இடங்களிலும், 2 கால்களாக இருந்தாலும் சரி, கைகளாக இருந்தாலும் சரி, மார்பாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் 2 பக்கங்களிலும் இந்த புள்ளிகள் இருக்கின்றன. இந்த புள்ளிகளை நீங்கள் ஆக்டிவேட் செய்கின்ற பொழுது உங்கள் உடல் உபத்திரவம்லாம் நீங்கும், ஆண்மை குறைவு நீங்கும், இடுப்பிற்கு மேலே உள்ள வலிகள் அனைத்தும் போகும். சாதாரணமாக சில பேருக்கு மூச்சு பிடிப்பு என்று சொல்லுவார்கள். அந்த வலி, இடுப்பில் குனிய முடியாது, உட்கார முடியாது, உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியாது. இந்த மாதிரியெல்லாம் இந்த மூச்சு பிடிப்பின் போது இந்த வலிகள் ஏற்படும். இந்த இடுப்பிற்கு மேலே தான் வரும். இந்த வலியை நீக்கக்கூடிய புள்ளி தான் LI4 லார்ஜ் இன்டெஸ்டைன் 4. மீண்டும் நாளை மற்றொரு புள்ளியில் சந்திப்போம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் இந்த வியாதியால் அவதிப்படுகின்றவர்கள் வியாதியிலிருந்து குணமடையலாம் அல்லவா? ஆகவே இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை மற்றொரு புள்ளியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.